ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ டுடே வீடியோவில் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், ஸோ நம்ம எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஓப்பன் ஆகிறப்ப ஸோ கீழே இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம நேற்று போட்ட ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ மேபி நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த லெவல் அப்படின்னா, ஸோ இந்த லெவலுக்கு மேலே கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இல்லை இந்த லெவலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ இது வரைக்கும் மேலே போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 16,200 சம்திங் அந்த ரேஞ்ச் பக்கமாக க்ளோஸாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட்ல இருந்து கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நான் எதனால பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்கு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜோன்ல பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் சப்போர்ட்ல இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு கேப் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஏரியா, ஸோ இந்த இடத்துல பாருங்க பிளாங்கா பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா, ஸோ இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செல் சைடா இருந்தாலும் சரி இல்லை அப்சைட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நாளைக்கு மார்க்கெட்டை இந்த ஏரியாவில் கரெக்டாக இங்கேயே ஓப்பன் ஆனது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு ஸோ அது அந்த கேண்டிலோட அப் சைடில் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ ப்ரீவியஸாக நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரீடெஸ்ட்டில் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணி ஸோ டார்கெட் இந்த கேப் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மேபி ஒரு 200 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த கேப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே இது பண்ணலாம். மார்க்கெட் கடைசி இந்த 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்த டைம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனே வச்சாலும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கால் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 53 சம்திங்ல பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணி வச்சிருக்கேன். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. டியூஸ்டே நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பிரேக் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருக்கு ட்ரெண்ட் லைன். சப்போஸ் இதோட ஹையும் வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி ஸோ ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் இருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ல ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே இருந்தனால இந்த ட்ரெண்ட் லைன் தான் நல்லா கீழே பயங்கரமாக சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸாக வரணும் அந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோன்ல இருந்து அழகாக இந்த இடத்துல கொஞ்ச நாள் கன்சால்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டுமாரோ மார்க்கெட் நேற்று வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே தான். ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேபி இந்த லெவலுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து அப்சைடு உடச்சிச்சு அப்படின்னா ஸோ மேபி இந்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிடும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு இல்லை கன்சால்டேஷன் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டிக்கு அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதை விட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ப்ரீவியஸாக எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிச்சு அப்படின்னா தான் ஸோ டவுன் சைடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கவே இல்லை. ஸோ நேற்று போட்டது ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் லைனில் உள்ள வந்து கன்சாலிடேஷன் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வரைஞ்சிருக்க அந்த ஹரிஜாண்டல் லைன்லேயே வந்து பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ஹையான மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருந்தது. ஸோ நிஃப்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா ஸோ ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ டிஐ ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2149 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1688 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சைன்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 16,000 கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக 16,000 கால். ஸோ சொன்னேன் இல்லையா 55க்கு நான் சம்திங்கில் வாங்கியிருந்தேன். ஸோ 50.85 அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் எண்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் வந்தது அப்படின்னாலே ஸோ 16,000க்கு மேலே அவுட் ஆஃப் மணியில் எடுத்திருக்கோம். ஸோ 16,000 அவுட் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,050 இல்லை 16,100க்கு மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா இது இந்த மணியாக ஆகும். ஸோ இந்த மணி ஆகிறப்ப ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் ப்ராஃபிட்டாக வர்றது கூட வந்து நிறையா சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன்றா தான் தெரியும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்குது, வெளியே போகணும். ஸோ மேபி பார்க்கலாம். ஸோ கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனலைஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தொட்டுருச்சு அப்படின்னா ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது ஓரளவு சேஃபாக இருக்கும் கைஸ். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.